கே. ராஜநாராயணன், அசோகமித்ரன், சுஜாதா போன்ற எழுத்தாளுமைகள் எழுதிய 1000க்கும் மேலான சிறுகதைகளை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. டார்க் சர்க்கிள்ஸ்க்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் ஏஜிங் அப்படின்னாலே யூஸ்வலி மிச்ச ஃபேஸில் வந்து 30 அண்ட் அபவ்ல ஆரம்பிக்கும். பட் அண்டர் ஏஜிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஃபேஸில் ஆரம்பிக்கும். ரொம்ப காமன் மிஸ்டேக் பீப்புள் பண்ணுறது என்னன்னா, இந்த டைப் ஆஃப் காஜல் தே யூஸ். விமென் சொல்கிறேன் நான். ஜென்ரலி காஜல்லேருந்து வர லெட்டுமே வந்து கண்ணுக்கு அடியில் போயிட்டு இட் வில் செட்டில். 28, 29க்கு மேலே போகிற ஏஜ்லன்னா யூ கேன் பி டெவலப்பிங் சம் ஃபைன் லைன்ஸ். ஏன் சுருக்கம் வருது அப்படிங்கிறதுக்கு என்ன தெரியுமா? 2 ரீசன் தான் மெயின். ஒன்று, சுத்தமாக உங்கள் ஸ்கின்ல மாய்ஸ்சரைசரே நீங்கள் போட்டது கிடையாது அப்படிங்கிறது. இதுவே நான் இதுக்கு ஒரு ஆல்டர்னேட் சொல்லட்டுமா? ஐஸ் வாட்டர் எடுத்து நல்ல மூஞ்சில தெளிச்சிட்டு நல்லா வைப் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதே மாதிரி இருக்கும். ஓகே, எப்போ 40 தாண்டிடுச்சோ மாய்ஸ்சரைசர் மினிமம் 2 times a day போடணும். ஃபேஸ்லேயும் சொல்கிறேன் நான். ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே மாய்ஸ்சரைசர் போடுற ஒரு பழக்கத்தை கொண்டு வாங்க. ஹாய் சேஸ்வாக் வியூவர்ஸ், ஐம் டாக்டர் ஸ்வேதா ராகுல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்கள் வியூவர்ஸோட query எல்லாமே நம்ம வந்து இன்றைக்கி தீர்த்து வைக்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, கிவ் சம் டிப்ஸ் ஆன் டார்க் சர்க்கிள்ஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நல்லா ஐ க்ரீம் கொடுங்க மேம், சீரம் வேணும், ஒரு ஃபேஸ் சீரம். நார்மல் அண்ட் கிளியர் ஸ்கின் இருக்குது எனக்கு, பிக்மெண்டேஷனே கிடையாது, எனக்கு ஒரு ஃபேஸ் சீரம் வேணும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஓகே, வில் ஸ்டார்ட் வித் தட். ஃபஸ்ட்டு வந்து டார்க் சர்க்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறைய ரீசன் இருக்குங்க. அதில் டார்க் சர்க்கிள்ஸே வந்து 3ஆக பிரிக்கலாம். ஒன்று வந்து பிக்மெண்டேஷன், இன்னொன்று வந்து வாஸ்குலர், இன்னொன்று வந்து ஸ்ட்ரக்சுரல். அதாவது பிக்மெண்டேஷனுங்கிறது உங்களுக்கே ஜெனட்டிக்காக ஃபெமிலியலாக அந்த இடத்துல ஒரு கருப்பாக இருக்கிறது. இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா ப்ரௌன் கலராக இருக்கும் பார்க்க. செகண்ட் இஸ் வாஸ்குலர். வாஸ்குலருங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து அந்த இடத்துல ஸ்கின்னோட திக்னஸே ரொம்ப மெலிசாக இருக்கும். ஸோ அதனால இந்த பிளட் வெசல்ஸ் வந்து அது வழியாக தெரிய ஆரம்பிக்கும். இதனால வந்து உங்களுக்கு யூஸ்வலி பார்க்குறதுக்கு ஒரு பர்பிளிஷாவோ ஒரு ரெட்டிஷாவோ ஒரு ஹியூ இருக்கும். ரொம்ப ஃபேராக இருக்கிறவங்களுக்கும் அது ஜென்ரலி இருக்கும். மூணாவது தான் ஸ்ட்ரக்சுரல். இன்ஃபேக்ட் ஸ்ட்ரக்சுரல் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே காமன். ஸ்ட்ரக்சுரல்னா என்னன்னா, உங்களோட ஃபேஸோட அமைப்பு என்ன, அதாவது வந்து அந்த ஐபாலோட சாக்கெட் எப்படி இருக்கு, அந்த ஸ்கெலிட்டன் உங்களோட அந்த ஃபேஸ் கல்லோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, ரொம்ப உள்ள பிளேஸ்டா இருக்கா ஐ அப்படிங்கும்போது, சில பேருக்கு மேல்ஸுக்கு ஈவன் சம் ஃபீமேல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஐப்ரோ ரொம்ப வெளியே நீட்டிட்ட மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த போன்ல இருந்து வர ஷேடோவே இங்கே விழுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஸ்ட்ரக்சுரல்னு சொல்றது. இந்த மாதிரி பல ரீசன்ஸ் இருக்கு டார்க் சர்க்கிள்ஸ்க்கு. நல்லா தூங்காமல் இருக்கலாம், ஃபெமிலியலாக இருக்கலாம், ஆஸ்மேட்டிக் ஒரு அலர்ஜிக்காக இருக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல எப்பவுமே கொஞ்சம் டார்க்காக இருக்கும், கண்ணு ரப் பண்ணிட்டே இருப்பாங்க. இது தவிர வந்து உங்களுக்கு மச்சம் சம்டைம்ஸ் வந்து ஒரு கண்ணு கடியில் இருக்கிறதுனால இருக்கலாம், இல்லைன்னா இந்த பிளட் வெசல்ஸ் தெரியறதுனால இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து டார்க் சர்க்கிள்ஸ்க்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் ஏஜிங் அப்படின்னாலே யூஸ்வலி மிச்ச ஃபேஸில் வந்து 30 அண்ட் அபவ்ல ஆரம்பிக்கும். பட் அண்டர் ஏஜிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஃபேஸில் ஆரம்பிக்கும். யூஸ்வலி 24 to 25 இயர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அண்டரையில் அந்த ஏஜிங் ஆரம்பிச்சிடும். இது என்ன ஏஜிங்னா, இங்கே இருக்கிற ஒரு லிகமெண்ட், அதாவது லிகமெண்ட்டுங்கிறது ஒரு நல்ல உள்ள அந்த ஃபேட் எல்லாத்தையும் இப்படி நிற்க வைக்கிற ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர், அது 25 இயர்ஸ்லேருந்து லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஆக பின்னாடியிலேருந்து இருக்கிற ஃபேட் வந்து முன்னாடி வர அது ஐபேக் ஃபார்மேஷன் வந்துடுது, இந்த குழி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. இதுவுமே வந்து அண்டரைன்னு சில பேர் வந்து நினச்சிப்பாங்க. பட் ஆக்சுவலி அது டியர் ட்ரஃப்னு சொல்றது. ஸோ இத்தனை பிரச்சனை இருக்கு அந்த ஒரு டார்க் சர்க்கிள்ங்கிற ஒரு விஷயத்துல. என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூஷுவல் லைஃப் ஸ்டைல் மெஷர்ஸ், நல்லா தூங்குங்க, ஐயை ரப் பண்ணாதீங்க, டோன்ட் ரீட் இன் பேட் லைட், இதெல்லாம் முக்கியம். விட்டமின் சி ஹெல்த்தியா இருக்கிற ஒரு ரிச் டயட்டா எடுத்துக்கோங்க. ஸோ ஹைட்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் உங்களோட ரொம்ப காமன் மிஸ்டேக் பீப்புள் பண்றது என்னன்னா, இந்த டைப் ஆஃப் காஜல் தே யூஸ். விமென் சொல்கிறேன் நான். ஜென்ரலி காஜல்லேருந்து வர லெட்டுமே வந்து கண்ணுக்கு அடியில் போயிட்டு இட் வில் செட்டில். ஸோ அதனால வந்து கொஞ்சம் நிறைய பேருக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும். ஸோ காஜல் போடுற ஆள் என்ன மாதிரி இருக்கிறவங்க, ஹூ வேர் காஜல் ஃபார் அ வெரி லாங் பீரியட்னா, கண்டிப்பாக கிளென்சர் மேக்கப் ரிமூவர் வச்சு அடியில் வந்து படுக்க போகிறதுக்கு முன்னாடி எடுத்துருங்க காஜில். ஸோ தட் டிபாசிட் ஆகாமல் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அண்ட் ஆல்சோ அலர்ஜி இருக்கிறவங்க அலர்ஜியை ட்ரீட் பண்ணுங்கள். ஐ க்ரீம் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, என்ன உங்கள் ஐ க்ரீமில் நீங்கள் வாட் ஷுட் யூ லுக் ஃபார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெஃபைன் ரொம்ப நல்லாயிருக்கும், விட்டமின் கே, ரெட்டினால் வந்து சப்போஸ் உங்களுக்கு ஒரு 26, 28 இயர்ஸ் மேலே இருந்தீங்கன்னா ரெட்டினால் இருக்கிற ஐ க்ரீம். இது தவிர வந்து கோஜிக் ஆசிட், அசிலேயிக் ஆசிட், இது எல்லாமே நல்ல கான்ஸ்டியூவன்ஸ். விட்டமின் சி, ஆல் திஸ் இஸ் வாட் யூ ஷுட் லுக் ஃபார் இன் யோர் ஐ க்ரீம். இதை போட்டாலே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து உங்களோட ஹைட்ரேஷன் ஃபேக்டர், நல்ல மாய்ஸ்சரைசரை யூஸ் பண்ணுங்கள் அண்டர் தி ஐ டு ஹைட்ரேட் தி ஐ. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் தி அண்டர் ஐ. அது தவிர வந்து ஒரு நார்மல் ஸ்கின், ஒரு நார்மலாக இருக்க ஒரு ஸ்கின், எனக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிற ஸ்கின் கிடையாது, ஒரு நல்ல ஸ்கின் ரொட்டீன் சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, I'll tell you a very simple skin routine. ஓகே,
காலையில் வந்து உங்கள் மாய்ஸ்சரைசரில் ஹைலூரோனிக் ஆசிட் இருக்கிற மாய்ஸ்சரைசராக பாருங்கள். செகண்ட் வந்து சன்ஸ்க்ரீன் இஸ் யோர் சாய்ஸ். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி சன்ஸ்க்ரீன் இஸ் அ வெரி கம்ஃபர்டபுள் டிஷர்ட் மாதிரி, நல்ல ஃபிட்டாக இருக்கணும், அப்போ தான் எடுத்து போடுவீங்க. ஸோ இஃப் யூ ஹேவ் ட்ரை ஸ்கின், கோ ஃபார் அ ஸ்லைட்லி ஒரு க்ரீம் ஜெல், கொஞ்சம் ஒரு டியூயி ஃபினிஷாக கொடுக்குற ஒரு சன்ஸ்க்ரீன் போங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா ட்ரை ஃபினிஷ் சன்ஸ்க்ரீன், அதாவது மேட் எஃபெக்டில் இருக்கிற சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கோங்க. சிலிகான் சன்ஸ்க்ரீன் வந்து ஆக்னே இருக்கிறவங்க யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா சிலிகான் அதாவது டைமெத்திகோன்னு போட்டிருக்கோம், அது இருக்கிற சன்ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் பிளாக் பண்ணும், கொஞ்சம் ஆக்னே இன்க்ரீஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ டைமெத்திகோன் இல்லாத சன்ஸ்க்ரீனாக போட்டுக்கோங்க. ஸோ மார்னிங் வந்து ஒரு ஹைலூரோனிக் ஆசிட் இருக்கிற மாய்ஸ்சரைசர், ஒரு சன்ஸ்க்ரீன். நைட்டுக்கு வந்து உங்கள் நைட் ரொட்டீனில் கிளைகாலிக் ஆசிட், விட்டமின் சி இது ரெண்டும் கம்ப்ளீட்டாக வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இது தவிர வந்து ரெட்டினாலுங்கிறது 26 to 28 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க நைட் ரொட்டீனாக இன்க்ளூட் பண்ணுங்கள். ரொம்ப யங், அதுக்கு அடியில் இருக்கிறவங்க ரெட்டினால் தேவை கிடையாது. பட் கிளைகாலிக் அண்ட் ஹைலூரோனிக் ஆசிட் இருக்கும்பொழுதே உங்களோட ரொட்டீனில் திஸ் இட்செல்ஃப் வில் கிவ் யூ அ லாட் ஆஃப் குட் ஸ்கின் டர்ன் ஓவர் அண்ட் நல்லாயிருக்கும் ஸ்கின். ஸோ திஸ் இஸ் த சிம்பிள் ரொட்டீன் தட் யூ ஷுட் ஹேவ். ஸோ இன்னொரு பேஷண்ட் வந்து, டாக்டர் ஐ ஹேவ் சென்சிட்டிவ் ஸ்கின், அட் டைம்ஸ் ஐ ஃபீல் லைக் மை ஸ்கின் ஹேஸ் மெனி ரிங்கிள்ஸ். என்ன ரீசன், என்ன சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. இவங்க ஏஜே எனக்கு தெரியல. பட் ஆக்சுவலி நிறைய பேர் யங் பீப்புள் கூட இப்போ வந்து எனக்கு ரொம்ப சுருக்கமாக இருக்குது அப்படின்ட்டு வராங்க நிறைய பேர். ஸோ மேபி எனக்கு என்னென்னா சோஷியல் மீடியா நிறைய பார்க்குறதுனால நிறைய நோட்டீஸ் பண்ணுறாங்களோ, கண்ணாடியில் ரொம்ப உத்து பார்க்குறாங்களோன்னு ஒரு ஃபீலிங். ஏன்னா நான் பார்த்ததே கிடையாது, எவ்வளோ சுருக்கம் இருக்குன்னு கூட பார்த்தது கிடையாது. பட் ஓகே, ஏர்லி 25க்கு முன்னே சுருக்கம்னு சொல்கிறவங்க வந்து மாய்ஸ்சரைசரை போடுங்க. மாய்ஸ்சரைசர் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஓகே, சன்ஸ்க்ரீன் மாய்ஸ்சரைசர்லேயே உங்கள் சுருக்கம்லாம் செட்டில் ஆயிரும் பிஃபோர் 25. 28, 29க்கு மேலே போகிற ஏஜ்லன்னா யூ கேன் பி டெவலப்பிங் சம் ஃபைன் லைன்ஸ். ஏன் சுருக்கம் வருது அப்படிங்கிறதுக்கு என்ன தெரியுமா, 2 ரீசன் தான் மெயின். ஒன்று, சுத்தமாக உங்கள் ஸ்கின்ல மாய்ஸ்சரைசரே நீங்கள் போட்டது கிடையாது அப்படிங்கிறது. ரெண்டாவது, சன்ஸ்க்ரீன்னா உங்களுக்கு என்னன்னே தெரியாதுங்கிறது. இது ரெண்டும் தான் ரீசன். ஏன்னா சன்லைட்டில் போய் நின்றுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தோல் சுருக்கம் தான் செய்யும். ரெண்டாவது, டீஹைட்ரேஷன். நான் சொன்ன மாதிரி ரொம்ப டீஹைட்ரேட் ஆனீங்க, யூ நாட் டேக்கிங் இனஃப் ஃப்ளூயிட்ஸ் ஓரலி, அண்ட் ஓரலி மாத்திரம் பத்தாது, மாய்ஸ்சரைசரை நீங்கள் போடலைன்னா ஆயிலியாக ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, அட் சம் பாயிண்ட் உங்களுக்கு ரிங்கிள் செட்டுன்னு ஆக தான் செய்யும். ஸோ இந்த சுருக்கத்துக்கு 2 மெயின் திங்ஸ், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன். 28, 29க்கு மேலே ஆயிடுச்சுன்னா ரெட்டினால் ஆரம்பிச்சிருங்க. இட்ஸ் அ குட் பிளேயர் ஃபார் பிரிங்கிங் டவுன் தி ரிங்கிள்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து 20ஸ்ல ஏர்லி ஸ்கின் கேர் ரொட்டீன் ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 20s இஸ் அ கிரேட் டைம். ஓகே, அதாவது வந்து 20ஸை வந்து 2 ஸ்டேஜாக பிரிச்சுக்கலாம், ஏர்லி 20s அண்ட் லேட் 20s. இப்போ நம்ம ஏர்லி 20ஸை பற்றி பேசுவோம். ஏர்லி 20ஸ்னு எதை குறிக்கிறோம்னா 25 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிறது தான் ஏர்லி 20s. ஸோ 20ஸ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாய்ஸ்சரைசர் வந்து ஹைலூரோனிக் ஆசிட் பேஸ்டாக வச்சுக்கோங்க. சப்போஸ் ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்குது உங்களுக்குன்னா செரமைட்ஸ் இருக்கிற மாய்ஸ்சரைசர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மார்னிங் வந்து ஃபேஸ் வாஷ் ட்வைஸ் அ டே அட்லீஸ்ட். ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே மாய்ஸ்சரைசரை போட்டுடணும். மார்னிங் ரொட்டீன் இஸ் ஃபேஸ் வாஷ், மாய்ஸ்சரைசர். அதுக்கு மேலே வந்து சன்ஸ்க்ரீனுங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட் இஸ் அ சாய்ஸ் ஆஃப் யோர்ஸ். சூஸ் த கரெக்ட் சன்ஸ்க்ரீன் விச் யூ ஃபீல் கம்ஃபர்டபுள் ஆன் யோர் ஸ்கின். ஸோ அது பண்ண அப்புறம், அதாவது சன்ஸ்க்ரீனுங்கிறது வெளியே போகிறதுக்கு ஒரு 15-20 மினிட்ஸ் முன்னாடி போட்டால் போகிறோம். வீட்லேயே உட்காந்து லேப்டாப்லேயே ஒர்க் பண்ணுறவங்க ப்ளூ லைட் ஃபில்டர் இருக்கிற சன்ஸ்க்ரீனாக போட்டுக்கோங்க. நைட் ரொட்டீன் அப்படிங்கிறது ஃபேஸ் வாஷ், மாய்ஸ்சரைசருக்கு மேலே உங்களோட நைட் ரொட்டீன் இன் 20ஸ்ல பார்த்தா கிளைகாலிக் ஆசிட் ரொம்ப நல்லாயிருக்கும், நியாசினமைட் ரொம்ப நல்லாயிருக்கும், விட்டமின் சி போதுமானது. இந்த 3 இன்க்ரீடியன்ஸ் இருக்கிறதே இஸ் மோர் தென் எனஃப். எதர் இது 3மே இருக்கிறத சூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா யூ கேன் டூ ஆல்டர்னேட் நைட்ஸ். அதாவது ஒரு நைட் வந்து கோ ஃபார் கிளைகாலிக் ஆசிட், இன்னொரு நைட் வந்து நியாசினமைட் அண்ட் விட்டமின் சி காம்பினேஷனாக இருக்கிற ஒரு க்ரீமை சூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து ஹோம் பீல்ஸ் பண்ணட்டுமா டாக்டர்னு கேட்பாங்க. தாராளமாக பண்ணிக்கலாம். சாலிசிலிக் ஆசிட் அண்ட் லாக்டிக் ஆசிட் இது ரெண்டும் காம்பினேஷனில் இருக்கிற ஹோம் பீல் பண்ணலாம், இல்லைனா தனித்தனியாக இருக்கிறதும் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இன் 10 days பண்ணிங்கன்னா மோர் தென் சஃபிஷியன்ட். டோன்ட் ரொம்ப ஓவராக பண்ணாதீங்க. அப்போனா வந்து என்ன ஆகும்னா யூல் ஆல்சோ எண்ட் அப் கெட்டிங் அ லிட்டில் பிட் ஆஃப் ஸ்கின் இரிட்டேஷன். ஸோ திஸ் இஸ் அ வெரி குட் ரொட்டீன். ஸ்கின் கிளென்சர் ஒரு அதாவது ஃபேஸ் வாஷ்ங்கிறது வந்து இட் ஷுட் பி டிபெண்ட் ஆன் யோர் ஸ்கின் டைப். ஆக்னே ப்ரோனாக இருக்குது, ஆயிலியாக இருக்குன்னா சாலிசிலிக் ஆசிட் பேஸ்ட் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்குன்னா டோன்ட் யூஸ் ஆக்டிவ்ஸ், அதாவது AHA BHA இல்லாமல் லாக்டிக் ஆசிட் பேஸ்ட் ஃபேஸ் வாஷஸாக இருக்கும்பொழுது தே ஹெல்ப் வித்
ஹைட்ரேட்டிங் த ஸ்கின் லிட்டில் பிட். ஆர் சிண்டெக்ட் அப்படின்னு சொல்கிறது, அதாவது pH வந்து 5.5 இருக்கிற ஃபேஸ் வாஷை சூஸ் பண்ணிக்கோங்க. இட் ரியலி ஹெல்ப்ஸ். ஸோ திஸ் ஷுட் பி அ வெரி குட் ருட்டீன் ஃபார் யோர் early 20s. கேன் வி யூஸ் விட்டமின் சி சீரம் 20s early? தாராளமாக யூஸ் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். விட்டமின் சி சீரம்ங்கிறது சரி நான் இப்போ சொல்லிடுறேன். விட்டமின் சி சீரம் வந்து 10% இருக்குது, 15% இருக்குது, 20% இருக்குது. யூ கேன் யூஸ் 15 to 20%, நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு. பட் யார் யூஸ் பண்ணக்கூடாது? பிம்பிள் ஸ்கின்ல இருந்துச்சுன்னா விட்டமின் சி யூஸ் பண்ணாதீங்க. ரெண்டாவது வந்து விட்டமின் சி எடுத்து காலையில் போடாதீங்க. விட்டமின் சி இஸ் நாட் அ வெரி ஸ்டேபிள் மாலிக்யூல், அதாவது அது ஃபோட்டோ ஸ்டேபிளே கிடையாது. ஸோ அதனால் சன் படும்போது விட்டமின் சி கொஞ்சம் பிரேக் டவுன் ஆகிற சான்ஸ் இருக்கும். ப்ரிஃபரபிளி நைட்டில் போட்டுக்கோங்க. உங்களோட மிச்ச ஆக்டிவ் ஏதாவது போடுறீங்க, இப்போ வந்து ஒரு கிளைகாலிக் போடுறீங்க அப்படின்னா ஒன்று கிளைகாலிக் விட்டமின் சி இருக்கிற காம்பினேஷன் க்ரீமாக இருந்தாலும் போட்டுக்கலாம். இல்லையா ஆல்டர்னேட் நைட்ஸ் போடுங்க. என்ன இப்போ இது 3 நாள் போடுங்க, அது 3 நாள் போடுங்க, முடிஞ்சு போச்சு. விட்டமின் சி வந்து ரொம்ப பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க போட்டால் இதில் எந்த டெக்ஸ்டைல் லிட்ரேச்சரும் கிடையாது, ஆனால் ப்ராக்டிஸில் பார்க்குறோம் ஆக்னே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ எஸ்பெஷலி பிகாஸ் மோஸ்ட் விட்டமின் சி ஃபார்முலேஷன்ஸ் கொஞ்சம் ஒரு ஆயிலி பேஸாக இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் அதுவுமே கொஞ்சம் போர்ஸை கிளாக் பண்ணுறதுனால இட் கெட்ஸ் அ லிட்டில் இரிட்டபிள். அப்படி இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் நேரம் நிறுத்திட்டு உங்கள் பிம்பிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் சார்ட் அவுட் ஆகிட்டு உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட்டை போயிட்டு அதுக்கப்புறம் மார்க்ஸுக்கு விட்டமின் சி யூஸ் பண்ணிக்கலாம், ப்ராப்ளமே கிடையாது. இதுவே ஆக்னேவே இல்லை எனக்குன்னு சொன்னீங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். இட்ஸ் அ குட் காம்பவுண்ட். விட்டமின் சியை ஓரலாக எடுக்கிறது ஈவன் பெட்டர். பிகாஸ் அப்ளிகேஷன் ஸ்கின்னுக்கு போகும், ஓரலாக எடுக்கும்போது இன்னுமே நல்லாயிருக்கும். பட் விட்டமின் சியை எடுத்துக்கிட்டே இருக்கணுமா? இல்லை, தேவையில்லை. டேக் இட் ஃபார் 2 to 3 months, அப்புறம் ஒரு பிரேக் கொடுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு ஒரு 2 to 3 months எடுத்துக்கோங்க. யூ கேன் கோ ஹெட் வித் இட். ஸோ ப்ளீஸ் சஜஸ்ட் அ குட் மாய்ஸ்சரைசர் ஃபார் ட்ரை ஸ்கின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஐ டோன்ட் ஜென்ரலி ரெக்கமெண்ட் கம்பெனிஸ் ஆஸ் சச். பட் ஒரு பேசிக் மாய்ஸ்சரைசர் ஃபார் மோஸ்ட் ஸ்கின் டைப் சூட் ஆகிறதுனா செட்டாஃபில் இஸ் அ பேசிக் மாய்ஸ்சரைசர். இது இல்லாமல் உங்களுக்கு இதுவும் சூட் ஆகலை, ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கோ ஃபார் சம்திங் வித் ஓட்மீல் எக்ஸ்ட்ராக்ட். செரமைட்ஸ் இருக்கிற ஒரு மாய்ஸ்சரைசர், ஓட்மீல் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கிற மாய்ஸ்சரைசர். ஸோ இந்த மாதிரி மாய்ஸ்சரைசர்ஸ் போகும்போது இன்னும் கொஞ்சமே வந்து உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னுக்கு இட் இஸ் ஹெல்ப்ஃபுல். பெஸ்ட் ஹைட்ரேட்டிங் ஷீட் மாஸ்க் ஃபார் அ குவிக் ஸ்கின் ஹைட்ரேஷன் ஃபார் ஆல் ஸ்கின் டைப். ஓகே, இது ஆக்சுவலி நல்ல கொஸ்டின் தான். இது ஷீட் மாஸ்க் கொஸ்டின் இவங்க கேட்டது கிடையாது, நான் சொல்கிறது தான். ஏன்னா ஷீட் மாஸ்க் போடலாமா போடக்கூடாதா, இதுதான் மொதல் கொஸ்டின். அதுக்கப்புறம் தான் என்ன டைப் ஆஃப் ஷீட் மாஸ்க் போடலாம் அப்படிங்கிறது. ஷீட் மாஸ்க்குங்கிறது வந்து ஒரு குவிக் ஃபிக்ஸ். அதாவது எப்படின்னா இப்போத்துக்கு போட்டால் எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறது, பார்லர் ஃபேஷியல் மாதிரி அப்போத்துக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் அதில் என்னென்னா இரிட்டேஷன் இல்லாத ஏதாவது ஷீட் மாஸ்க்காக எடுத்து போடுங்க. ரொம்ப வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடாக ஏதாவது ஷீட் மாஸ்க் போடாதீங்க, சிம்பிளாக இருக்கிறது தான் போட்டுக்கோங்க. இதையுமே வந்து ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போடுங்க. ஏன்னா வந்து உங்கள் ஷீட் மாஸ்க் போட்டு அலர்ஜி வர பேஷண்ட்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஷீட் மாஸ்கில் கொலாஜன் இருக்குது, ஆர்பியூட்டின் இருக்குது, குளூட்டத்தையோன் இருக்குது, இந்த மாதிரி பல ஷீட் மாஸ்க்ஸ் இருக்குது. அல்டிமேட்லி என்ன பண்ணுது, கொஞ்சம் வந்து ஹைட்ரேஷனை கொடுக்குது. ஏன்னா அப்போத்துக்கு அந்த மாஸ்க் போட்டு எடுக்கும் பொழுது கொஞ்சம் ஸ்கின் ஸ்மூத்தராக இருக்கும் பார்க்குறதுக்கு. யூ ஃபீல் இட்ஸ் லுக்கிங் லிட்டில் ஸ்மூதர் அண்ட் ஃப்ரெஷர். இதுவே நான் இதுக்கு ஒரு ஆல்டர்னேட் சொல்லட்டுமா, ஐஸ் வாட்டர் எடுத்து நல்லா மூஞ்சில தெளிச்சிட்டு நல்லா வைப் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும், இதே மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஷீட் மாஸ்க் வந்து பிடிச்சிருக்குன்னா பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது ஆன்டி ஏஜிங் அண்ட் ட்ரை ஸ்கின் பற்றியும் கேட்டிருக்காங்க ஒரு நேயர். ஸோ இப்போது ஆன்டி ஏஜிங் அண்ட் ட்ரை ஸ்கின் இஸ் அ குட் கொஸ்டின். ஏன் தெரியுமா உங்களுக்கு, எவ்ரி 10 years அதாவது எவ்ரி டீகேட்னு சொல்கிறோம் இல்லையா, தட் நம்மளுக்கு ஏஜிங் ஆகும்பொழுது மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து ட்ராப் ஆகிக்கிட்டே வரும். அண்ட் ஹெல்தி ஸ்கின்னுக்கு பேசிஸே மாய்ஸ்சர் தான். அதாவது எந்த ஸ்கின்னில் மாய்ஸ்சர் கம்மியாகி ட்ரைனஸ் ஆகுதோ அவங்களுக்கு ஸ்கின்ல பிரச்சனை வர்றது கண்டிப்பாக நடக்கும், எஸ்பெஷலி எக்ஸிமா. ஸோ ஏஜ் அதாவது ஒரு 30, 35, 40 அதுக்கு மேலே போகவே நீங்களே நோட்டீஸ் பண்ணுங்கள். சிம்பிளாக பார்த்தீங்கன்னா அந்த குதிக்கால் வெடிப்பு, குதிக்கால் வந்து இனிஷியலி வெடிப்பு அவ்வளோ இருக்காது. ஏன்னா வந்து இட் வில் பி அ லிட்டில் மோர் மாய்ஸ்சரைஸ்ட். பட் ஆஸ் வி கோ ஓல்டர் அண்ட் ஓல்டர் அந்த குதிக்கால் வந்து உங்களுக்கு பிகாஸ் மாய்ஸ்சர் கண்டென்ட் குறைய நம்ம வெயிட்டும் அது மேலே விழ வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்கின்னுமே அப்படி தான். உங்களுக்கு ஆஸ் யூ ஏஜ் இந்த ஸ்கின்னோட மாய்ஸ்சர் கண்டென்ட் கொஞ்சம் குறைய அப்போ வந்து கொஞ்சம் வெடிப்பு அதிகமாயிருது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹவு டு யூ சூஸ் அ மாய்ஸ்சரைசர் அக்கார்டிங் டு யுவர் ஏஜ். எப்போ 40 தாண்டிடுச்சோ மாய்ஸ்சரைசர் மினிமம் 2 times a day போடணும். ஃபேஸ்லேயும் சொல்கிறேன் நான். ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே மாய்ஸ்சரைசர் போடுற ஒரு பழக்கத்தை கொண்டு வாங்க. நான் முன்னாடியும் மென்ஷன் பண்ணியிருக்கேன், என்னோட வெரி நைஸ் அண்ட் ஃபேவரட் பிராண்ட் வந்து ஒரு ப்ரோபயோட்டிக் மாய்ஸ்சரைசர் விச் ஐ ரியலி லைக். ஓகே, ஸோ இஃப் யூ ஹாவ் ஒரு நார்மல் ஸ்கின், ரொம்ப ஆயிலியும் கிடையாது ரொம்ப ட்ரையும் கிடையாதுங்கிற ஸ்கின்னா இந்த மாதிரி ஒரு லைட் ப்ரோபயோட்டிக் மாய்ஸ்சரைசர் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது ஸ்கின் அப்படின்னா செரமைடு
ஆர் ஓட் மீல். இது ரெண்டுமே நல்ல ப்ராடக்ட்ஸ். இது இருக்கிற மாய்ஸ்சரைசர் சூஸ் பண்ணுங்கள். ட்வைஸ் a டே போடுங்க. ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே மாய்ஸ்சரைசர் போடுற ஒரு சிஸ்டம் வர உங்களுக்கு யூ வில் ஹாவ் ஹெல்தியர் ஸ்கின். இதுக்கு மேலே நீங்கள் என்ன ஆக்டிவ் சீரமை போட்டாலுமே பெட்டராக அப்சார்ப் பண்ணிக்கும். ஏன்னா ட்ரை ஸ்கின்ல ஒரு ரெட்டினால போட முடியாது, ஒரு கிளைகாலிக் ஆசிட்ல போட முடியாது, எதையுமே போட முடியாது. ஏன்னா இட் கெட் இரிட்டேட்டட் வெரி ஈஸிலி. ஸோ ட்ரை ஸ்கின் வில் ஆல்வேஸ் நாட் பி ஓகே ஃபார் எனி ஆக்டிவ் ஏஜென்ட். மாய்ஸ்சரைஸ் பண்ண பிறகு தான் உங்கள் ஸ்கின்னை வந்து என்ன நீங்கள் போட்டாலுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு சூஸ் யுவர் மாய்ஸ்சரைசர் த லைட் வே. அண்ட் ஆல்சோ டில் 35-40 வந்து நிறைய பேருக்கு செம்ம சுடு தண்ணியில் குளிக்கிற ஒரு பழக்கம் இருக்கும். ஹாட்டாக குளிக்கணும், ஒரு 10-15 நிமிஷம் உள்ளே நின்று அப்படியே சூடாக குளிச்சுட்டு தான் வருவாங்க. இந்த ஹேபிட் ஒரு 40 வயசுக்கு மேலே மறந்துடுங்க. சூடு தண்ணி வந்து உங்கள் மாய்ஸ்சர் கண்டென்ட்டை திருப்பி எடுத்துரும். ஸோ வெதன்னு தண்ணி தான் பாத்துக்கு. 10 மினிட்ஸ்க்குள்ளே குளித்து முடிச்சுட்டு வெளியே வந்து இம்மீடியட்டாக சாஃப்ட் டவல் வச்சு பேட் ட்ரை துவட்டி எடுக்கணும், தேய்ச்சி எடுக்கக்கூடாது. பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசரை உடனே போட்டுருங்க. பாடி மாய்ஸ்சரைசருமே வந்து டெய்லி போடுற ஒரு ஹேபிட்டை உருவாக்குங்க. ஏன்னா வந்து நிறைய ஏரியாஸை மிஸ் பண்ணிடுறோம் நம்ம. எல்போஸும் சரி, நீஸ் அண்ட் ஈவன் வந்து செஸ்ட் ஏரியாஸ் இல்லைனா நெக் ஏரியா, இது எல்லாத்தையும் மிஸ் பண்ணிடுவோம். இந்த இடத்துல எல்லாமே மாய்ஸ்சரைசர் போடுற பழக்கத்தை கொண்டு வாங்க. ஏன்னா காஸ்மெட்டிக்காக சொல்லலை, லேட்டர் பார்த்தீங்கன்னா ஆஸ் டைம் கோஸ் பை காலில் எல்லாம் மாய்ஸ்சரைசர் இப்போ கீழே குனிஞ்சு மாய்ஸ்சரைசர் போடணுங்கிறதே ஒரு வேலையாக இருக்கிறதுனால யாருமே போட மாட்டாங்க. போட தான் உங்களுக்கு எக்ஸிமா அதர் ஸ்கின் இஷ்யூஸ் வர சான்ஸை நீங்கள் குறைப்பீங்க. ஏன்னா மாய்ஸ்சர் இருக்கிற ஸ்கின் இஸ் அ ஹெல்தியர் ஸ்கின். கி. ராஜநாராயணன், அசோகமித்ரன், சுஜாதா போன்ற எழுத்தாளுமைகள் எழுதிய 1000க்கும் மேலான சிறுகதைகளை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உடனே டவுன்லோட் பண்ணுங்க.